இன்றைய செய்திகள். குடும்ப தலைவிகளுக்கான மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டம். தமிழக பட்ஜெட் 2026. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 என்ன சொல்கிறது தலைமைச் செயலகம்? வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியல் களத்தில் இப்போதைய ஹாட் டாபிக் பட்ஜெட் அறிவிப்புகள். தமிழக அரசின் வரவு செலவு திட்டத்தை உருவாக்க முதலமைச்சர் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் மகளிருக்கான நிதி உதவி திட்டம் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் கசிந்துள்ளன. விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் வரவிருக்கும் பட்ஜெட் மீது அனைவரின் பார்வையும் பதிந்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா, எந்தெந்த புதிய திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போன்ற கேள்விகள் மக்களிடையே எழுந்துள்ள சூழலில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. பட்ஜெட் ஆலோசனையும் எதிர்பார்ப்போம். முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை மற்றும் உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது மற்றும் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை செயல்படுத்துவது குறித்த வரைவு திட்டங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மகளிர் உரிமை தொகை முக்கிய அப்டேட். தமிழகத்தில் தற்போது பேசப்படும் முக்கிய தலைப்பு குடும்ப தலைவிகளுக்கான மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டம். கடந்த காலங்களில் இத்தகைய திட்டங்கள் எந்தெந்த மாநிலங்களில் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதையும் அதன் சமூக மாற்றங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த திட்டம் முக்கிய வாக்குறுதியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்போது ஆட்சி அமைந்த முதல் பட்ஜெட்டிலேயே இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அரசு தரப்பில் தீவிர ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது இல்லத்தரசிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. பிற முக்கிய திட்டங்கள். வெறும் உரிமை தொகை மட்டுமல்லாமல் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ள பிற திட்டங்கள் குறித்தும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் சில தகவல்களை பகிர்ந்துள்ளன. ஆண்டுக்கு 6 இலவச சமையல் சிலிண்டர்கள். திருமண உதவி திட்டத்தில் 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை. மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன். குடும்ப தலைவிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு. ஆண்டுதோறும் இலவச உடல் பரிசோதனை வசதி. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை. இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு, பயனாளர்களை தேர்வு செய்யும் முறை மற்றும் திட்டத்தின் கால அளவு போன்றவை குறித்து இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு எடுக்கும் முடிவுகள் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தில் எத்தகைய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.